குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இப்பொழுது நம்ம லக்ன பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ லக்னம் அப்படின்னும் போது இந்த லக்னக்காரர்கள், அதாவது மிதுன லக்னம் இந்த மாதிரி உள்ளவர்கள், அவர்களுக்கு தொழில் எப்படி அமையும்? ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் நான் ஒரு பதிவை நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, என்னன்னு தெரியல, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது அவர்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. டேட் ஆஃப் பர்த் வச்சு நம்ம கணிக்கிறோம் இல்லையா? குழந்தை பிறக்கும்போது அந்த ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல திசை நடந்தால் நல்லது நடக்கும். அதே சமயத்தில் கர்ம பலன் அதிகபட்சமாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல திசை நடந்தால் கூட நல்லது நடக்காது. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்து அதற்கு உண்டான ஒரு வழிபாடுகள் செய்யுங்க. அப்போது உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்களா? சரி, இப்போது மிதுன லக்னக்காரர்களுக்கு தொழில் எப்படி அமையும், எந்த தொழில் அவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்றதை இப்போ பார்க்கலாம். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் என்று பார்த்தால் குரு பகவான். இந்த குரு பகவான் ஜாதகத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்து இருந்தால் செல்வம், செல்வாக்கு, உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய யோகம், பிறரை வழி நடத்துவதில் ஆலோசனை கூறுவதிலும் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி பேங்க்கு, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடங்களில் பணிபுரக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சொல்லும்போது தனக்காரகர் யார் என்றால் குரு. மிதுன லக்னத்திற்கு குரு எப்படிப்பட்டவர் என்றால் பாதகாதிபதி. அதனால் இந்த பாதகாதிபதி என்பதனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது நல்லது. மிதுனமும் சரி, கன்னி லக்னக்காரங்களும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு பாதகாதிபதி ஆயிடுறாரு இல்லையா? உபயஸ்தானத்துக்கு 7ஆம் அதிபதி. இது மட்டும் இல்லாமல் ஜாதகருக்கு கூட்டு தொழிலில் ஈடுபடாமல் தனித்து செயல்பட்டால்தான் லாபத்தை பெற முடியும். 10ஆம் அதிபதி குரு பகவான் சூரியன் செவ்வாய் சேர்க்க பெற்றிருந்தாலும் 10ல் சூரியன் செவ்வாய் அமைப்பெற்று திக்பலம் பெற்றாலும் அரசு சார்ந்த துறைகளில் கௌரவமான பதவிகள் வகிக்கக்கூடிய யோகம், சிறந்த நிர்வாகியாக விளங்கி பலரை வழிநடத்தும் அமைப்பு இவர்களுக்கு உண்டாகும். அதுபோல சனி பகவானும் பலம் பெற்றிருந்தால், அதாவது பலம் நல்ல வலிமை பெற்றிருந்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர் பதவிகளை வகிக்கும் உன்னத அமைப்பு இவர்களுக்கு உண்டாகும். அதுபோல் பார்த்திங்கன்னா 10ல் அமரக்கூடிய சூரியன் செவ்வாயுடன் இந்த 2 கிரகத்தோட புதன் சேர்க்கை பெற்றால் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூட பொறியியல் துறையில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும். அதாவது கம்ப்யூட்டர் துறையில் சிறந்து இவர்கள்லாம் விளங்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கை பெற்று பலமாக அமர்ந்து இருந்தால் நிலம், பூமி, மனை, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி துறையில் இவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதுபோல் அதிகாரமிக்க பதவிகளை அடையும் வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும். குரு சந்திரனுடன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, குரு சந்திரனுடன் சேர்க்கை பெற்றால் ஏஜென்சி, கமிஷன், உணவு வகைகள், நீர், பிரயாணம் தொடர்புடைய தொழிலில் இவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும்.
அதுபோல் குருவுடன் சந்திரன் இணைந்து அதனுடன் புதன், அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய் இருந்தால் கடல் சார்ந்த துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பு, அதே மாதிரி ஹோட்டல் உணவகம் நடத்தும் வாய்ப்பு இவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, குரு மற்றும் புதனுடன் தொடர்பு பெற்று பலமாக இருந்தால் சிறந்த அறிவாற்றல் இவர்களுக்கு கிடைத்து பள்ளி, கல்லூரி இந்த மாதிரி இடத்துல இவர்கள் ஆசிரியராக பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள், மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறன் இவர்களுக்கு ஏற்படும். இவர்கள் இந்த மாதிரி சேர்க்கை இருக்கிறவர்கள் வழக்கறிஞர், வக்கீல் தொழில், பத்திரிகை, எழுத்துத்துறை இந்த மாதிரி துறையிலெல்லாம் இவர்களுக்கு பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும். அதுபோல் சுக்கிரன், குரு பார்த்திங்கன்னா சுக்கிரனுடன், இப்போ குரு தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு, ஆனால் இது சேர்க்கை பெற்று 10ல் இருந்தால், 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆடை ஆபரண தொழிலில் கலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் செய்வது இவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதுபோல் பெண்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் விற்பனை போன்றவற்றின் மூலம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டாகும். குரு சுக்கிரனுடன், குரு சுக்கிரன் இதனுடன் சனியும் தொடர்பு பெற்றால், சனி என்பது இரும்பு, சுக்கிரன் வண்டி வாகனம் சுகபோகம், குரு பணத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த மாதிரி தொடர்பு பெற்றால் வண்டி வாகனங்கள், டிராவல்ஸு, இந்த தொடர்புடைய தொழில், வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களால் இவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். குரு பார்த்திங்கன்னா சுக்கிரனுடன் புதன் அல்லது சந்திரனுடன் தொடர்பு பெற்றால், சுக்கிரனே கலைத்துறை சார்ந்தது இல்லைங்களா, அதனுடன் புதன் சேரும்போதும் சந்திரன் தொடர்பு பெறும்போதும் என்ன, கலைத்துறை, சினிமாத்துறை, சினிமா சார்ந்த உட்பிரிவுத்துறை பணிபுரியும் வாய்ப்பு, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் செய்து அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டாகும். அதுபோல் வீடு, பெரிய பெரிய பங்களாக்கள், வில்லா, இந்த மாதிரிலாம் கட்டி விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு ஏற்படும். அதுபோல் வியாபாரம் செய்வது, தகவல் தொடர்பு துறை, மருந்து, கெமிக்கல், ரசாயனம் இந்த மாதிரி தொடர்புடைய தொழில்களில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கெல்லாம் உண்டாகும். குரு பகவான் நல்லா புரிஞ்சுக்கணும், குரு பகவான் பலவீனமாக இருந்து, பலமிழந்து இருந்து, சனி ராகு போன்ற இயற்கை அசுப கிரகங்கள், சனி ராகுலாம் அசுபர், இயற்கை அசுபர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட கிரகங்களின் தொடர்பு ஏற்பட்டால் நிலையான வருமானங்களை அடையக்கூடிய தொழில்கள் அமையாமல் கஷ்ட ஜீவனம் அடைய நேரிடும். சரி, சனி ராகு சேர்க்கை 10ஆம் வீட்டில் அமைந்து சுபர் பார்வையின்றி இருந்தால், சுபர் பார்வைனா யாரு, குரு சுக்கிரன் சந்திரன் இதெல்லாம் சுபர்கள் இல்லைங்களா, புதன் கூட சுபர். இந்த மாதிரி அவர்களுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் சட்ட சிக்கல்கள் நிறைந்த தொழில்கள் மூலம் சம்பாதிக்க நேரிடும். இப்பொழுது மிதுன லக்னக்காரர்களுக்கு தொழில் எப்படி அமையும், எதை செய்தால் இவர்களுக்கு நன்மை, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள், தொழில் செய்துட்ருக்கிறவங்க, தொழில் செய்யணும் நினைத்திருப்பவர்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கு உண்டான வழிமுறைகளை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.